4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற மார்க்கை கொடுத்து எதிர்பார்க்குற ஸ்கூல் காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வேலை அமைப்பு எல்லாமே கொடுத்துருவார். ஸோ சனி திசை நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, குழந்தைகள் தான் அவங்க கிட்டத்தட்ட 20-21 வயசு வரைக்குமே வந்து சனி திசையில தான் இருப்பாங்க. 2 வருஷம் புரட்டாதிக்கு வந்து இது நடக்கும், குருதசை நடக்கும். அதுக்கப்புறம் 19 வருஷம் சனி திசை தான். ஸோ 20 வயசுக்கு மேலதான் சனி திசை விட்டே வெளில வருவாங்க. ஸோ சனி திசை நடக்கிறவங்க எல்லாருக்குமே இதே அமைப்பு தான். உத்திரட்டாய நட்சத்திரமும் கிட்டத்தட்ட அப்படிதான். உத்திரட்டாய நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு மேல பிறந்தவர்களுக்கு தான் புதன் தசை வந்து மிட் ஏஜ்லேயே வரும். ஸோ மிட் ஏஜ்லேயே புதன் தசை வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக படிப்பு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. ஜென்மத்துல சனி வரும்போது மந்தத்தன்மையை கொடுப்பார். உத்திரட்டாய நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்த குழந்தைகள் 10th 12th எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட் இருக்காங்கன்னா சோம்பேறித்தனத்தை விளக்குங்க. தினமும் ஹனுமன் சாலிசா சொல்லுங்க. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ண சொல்லுங்க. இது எல்லா மீனராசிக்காரர்களுமே பண்ணலாம். தினமும் யோகாவோ எக்ஸசைஸோ வாக்கிங்கோ ஜாகிங்கோ இது எல்லாமே வந்து ஹனுமன் சாலிசா கூடவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ அதை வந்து ரெகுலரா பண்ணுங்க. அது உங்களுடைய சோம்பல் தன்மையை நீக்கும். ஏழரை சனியினுடைய தாக்கத்தை, ஜென்ம சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும். ஸோ தட் குழந்தைங்களோட மார்க் செக்யூர் பண்ற விஷயங்களையும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அதுக்கடுத்து வரக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதுல புதன் தசையில தான் பிறப்பாங்க. புதன் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்கள் புத்திசாலி அப்படின்னு பேர் எடுப்பாங்க. மேக்சிமம் இவர்களுக்கு புதன் வந்து கெடுதல் பண்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். புதன் தசையில பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் சுயசாரத்துல வந்து நீச்சமாகணும் அப்படின்னா பங்குனியில பிறந்த குழந்தைகளுக்கு மாத்திரமே அவர் நீச்சமா உட்காந்து, அதுவும் எந்த வகையில் நீச்ச பங்கு அடையலனா தான் பிரச்சனை. அவர் வந்து ஆடி மாசத்துலயோ புரட்டாசிலயோ அல்லது வந்து மார்கழி தைலெல்லாம் பிறந்திருந்தாலும் புதன் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அதனால ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. நீங்க பங்குனியில பிறந்தையா இருந்து உங்களுக்கு அதாவது ஜென்மத்திலே நீச்சமாக இருந்தா மட்டும் ஹெல்த் ரொம்ப நல்லா பாத்துக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து ஒன்றும் புதன் தசை நடப்பில் இருக்க குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகளுக்கு நான் சொல்றேன். ஸோ அந்த குழந்தைகளுக்கு புதன் தசை முடிஞ்சு அடுத்து என்ன வரப்போகுது, கேது தசை வரப்போகுது. ஸோ உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு மிட் ஏஜ்ல வந்து கேது தசை வந்துடும். சரிங்களா? புதன் தசை முடிஞ்சு கேது தசை வந்துடும். உங்களுக்கு வந்து புரட்டாய நட்சத்திரம் காரர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு லக்னத்திற்கு புதன் சுபத்துவமாக இருந்துட்டால் வேலை முடிச்சு, அதாவது படிப்பு முடிச்சு வேலைன்னு போகும்போது சூப்பரா வந்துருவாங்க. பட் மீனராசி மீன லக்னம் அல்லது தனுசு லக்னம் மீனராசி அந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு மட்டும் புதன் கண்டிப்பா நல்லது பண்ண மாட்டார். மற்ற லக்னங்களுக்கு பெரியதாக புதன் கெடுப்பவர் அல்ல. பட் இது வந்து கொஞ்சம் ஆக்டிவேஷன் இருக்கும். பத்ர யோகம்லாம் ஆக்டிவேட் ஆயிருந்ததுன்னா ஏதாவது வகையில டாப் கிளாஸ் தான். இதுல எப்படி பத்ர யோகம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து மீனராசியாக இருந்து ஆவணி ஆணி ஆடி ஆணி ஆணி ஆடி மாசம் பிறந்திருந்தாலோ புரட்டாசி மாதம் பிறந்திருந்தாலோ உங்களுக்கு புதன் வந்து கேந்திரங்கள்ல வலுத்து உங்களுக்கு வந்து பத்ர யோகத்தை கொடுத்துட்டு இருப்பார். ஸோ அந்த பத்ர யோகத்துல பிறந்த குழந்தைகளா இருந்து நீங்க புரட்டாய நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க 4ஆம் பாதம், இட்ஸ் வெரி ரேர். குருவோட நட்சத்திரம் வீட்டுல குருவோட நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் புரட்டாய் மட்டும்தான் இருக்கு. அதி புத்திசாலித்தனமாக இருப்பார்கள்.